ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பலருக்கும் வீட்டில் மீன்களை வளர்க்க அதிக பிரியமும் இருக்கும். பல கலாச்சாரங்களில் மீன் தொட்டி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இதை வீட்டில் சரியான இடத்தில் வைப்பதன் மூலம் மன அழுத்தத்தையும் குறைக்கலாம். உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருந்தால் ஒரு சிலவற்றை நீங்கள் கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அது வீட்டில் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து வீட்டில் வறுமையை அதிகரிக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் சரியான இடத்தில் மீன் தொட்டியை வைப்பதன் மூலம் செல்வ வளத்தை அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் வீட்டில் மீன் தொட்டியை எங்கு வைக்க வேண்டும், எந்த திசையில் பார்த்து வைக்க வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். வீட்டில் எப்போது மீன் தொட்டியை சமையல் அறையிலோ அல்லது படுக்கை அறையில் வைத்திருக்கவே கூடாது. இதனால் வீட்டில் பண இழப்பு தான் ஏற்படும். வீட்டில் மீன் தொட்டியை கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைப்பதே மிகவும் சிறந்தது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இப்படி வைத்தால் தான் குடும்பத்தினரின் அன்பும் அதிகரிக்கும். வீட்டினர் நுழையும் பொழுது மீன் தொட்டி எப்போதும் இடது பக்கத்தில் இருப்பதாக நல்லது. பெங்ஷுயின் படி மீன் தொட்டியில் குறைந்தது 9 மீன்கள் இருக்க வேண்டும். அதிகபட்சமாக எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். மீன் தொட்டியில் உள்ள மீன்களின் நிறமும் முக்கியமானதும் கூட. அதில் 8 மீன்கள் சிவப்போ அல்லது ஆரஞ்சோ அல்லது கோல்டன் நிறங்களிலும் ஒரு மீன் கண்டிப்பாக கருப்பு நிறத்திலும் இருக்க வேண்டும். மீன் தொட்டில் கருப்பு மீன் இருந்தால் அது வீட்டினுள் நுழையும் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து கொள்ளும். ஒருவேளை அந்த கருப்பு மீன் இறந்துவிட்டால் அது வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளையும் தன்னுள் ஈர்த்து கொண்டு இருப்பதற்கு சமமாகவும் கூட. மீன் தொட்டில் நன்கு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் சுட்டித்தனமாக உள்ள மீன்களை வளர்த்தால் அது வீட்டினுள் செல்வ வளத்தை அதிகரிக்கும். மீன் தொட்டியை வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் வைத்தால் அது அளவுக்கு அதிகமாக தேவையற்றதை பற்றி சிந்திப்பதை கட்டுப்படுத்தி மன அழுத்தத்தில் இருந்து விடுவிக்கும். ஒருவேளை மீன் தொட்டியில் உள்ள மீன் இறந்து விட்டால் அதை நீக்கிவிட்டு இறந்த மீனின் நிறத்தில் மற்றொரு மீனை தவறாமல் வாங்கி போட வேண்டும். மீன் தொட்டியை அவ்வப்போது சுத்தம் செய்து சுகாதாரமாக பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.